மாநாட்டில் கலந்து சொல்லி முதலமைச்சர் அழைப்பு கொடுத்தீங்க. தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்குலாம் அழைப்பு கொடுக்க முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிறிஸ்தவ மாநாடு இஸ்லாமிய மாநாடுனா தான் வருவார், முருகன் மாநாடுனா வரமாட்டார். அதனால அவருக்கு அழைப்பு கொடுக்குறது. திருச்சியில் நடக்கிற விசிகா பேரணிக்கு காவல்துறை உடனடியாக அனுமதி கொடுக்குது. நம்ம மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க சார். இந்த இ பாஸ், அந்த ட்ரோன் கேமரா அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையான பாஸ். கோர்ட்டுக்கு போனாங்க, போய் கோர்ட் கிட்ட குட்டு வாங்கி கோர்ட் என்ன சொன்னுச்சு, இப்ப என்ன திமுக காரங்க மட்டும்தான் மீட்டிங் போடணுமா தமிழ்நாட்டில், வேற எந்த கட்சியும் மீட்டிங் போட நீங்க அனுமதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டு உயர்நீதிமன்றத்திடம் கொட்டு வாங்கியதற்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த அனுமதி இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கிறது. திமுக மீட்டிங்கு கூட்டமே வர்றதில்ல, உங்களுக்கே தெரியும். சேர் மட்டும் தான் இருக்குது. வர்ற 4 பேர் அந்த சேரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா திமுக மீட்டிங், விசிகா மீட்டிங்னா உடனடியாக அனுமதி கிடைக்குது. ஆனா எங்களுடைய மீட்டிங் பிஜேபி கொடியை பார்த்தாலே பதறாங்க சார். நாங்க போய் ஏற்கனவே இருக்கிற கம்பத்துல கொடி இறக்கிட்டு திருப்பி ஏத்தனா கேஸ் போடுறாங்க. ஆனா திமுக கொடி பாருங்க, நேஷனல் ஹைவேஸ்ல நீங்க சென்னையில இருந்து வாங்க, எத்தனை கோடி இருக்குது? 100 அடி கம்பம், 180 அடி கம்பத்துல எத்தனை கோடி இருக்கு? இங்க திராவிட மாடல் அரசு ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு சொன்னா பிஜேபியை பார்த்து அஞ்சு நடுங்குகிறது. பிஜேபியை பார்த்து, பிஜேபி கொடியை பார்த்தா திமுகவுக்கு கொலை நடுங்குகிறது. அதனால நாங்க எந்த மீட்டிங் இந்து அமைப்புகள் பண்ணாலும், இந்து முன்னணி பண்ணாலும், பிஜேபி பண்ணாலும் இவங்கள் தடையை ஏற்படுத்துவதற்கான தகிடு திட்டங்களை கட்ட வைத்து விடுகிறார்கள். சார், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்கு விசிகாவுக்கு எந்த நிபந்தனை இல்லை, எந்த ஆட்சேபனும் இல்லை. நாங்க பாஜக இருக்கிறதுனால எங்களால் அங்கே சேர முடியாது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. நீங்க திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து திமுகவினுடைய கச்சேரியில ஜங்கு செக்கு போடுற இடத்துக்கு போயிட்டாருங்க. அதனால அவருடைய இதை வந்து பேச்சை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. 2009 உச்சகட்ட போர் நடந்த போது அந்த உச்சகட்ட ஈழத்துல அந்த விஷயங்களுக்கு எதிராக பேசியதாக காட்டிக்கொண்ட கட்சி, அங்க 1.5 லட்சம் பேர் இறந்து அந்த ரத்த ஈரம் காய்வதற்குள்ளாக காங்கிரஸோடு கைகோர்த்து, சோனியாவோடு கைகோர்த்து மேடையில் நின்னவர் திருமாவளவன். அவருக்கு வந்து அரசியல் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதனால அவர் பேசுறத ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு சார், திட்டமிட்டு மதவாத மாநாடு நடத்துறதா இது யாரு விசிகா மாநாடு சொல்றாரா? இங்க வந்து முருகர் மாநாடு குறித்து பாத்தீங்கன்னா மதவாத திட்டமிட்டு மாநாடு நடத்துறதா. மதவாதம்னா என்னங்க? ஒரு குறிப்பிட்ட மதத்தை போற்றி, ஒரு குறிப்பிட்ட மதத்தை புழுதி வாரி தூற்றி திட்டுவதற்கு பேர் தான் மதவாதம். நாங்க என்னைக்காவது எந்த மதத்தையா திட்டிருக்கோமா? ஆனா விசிகா திட்டிருக்கு. அசிங்கமா பொம்மை இருந்தாதான் அது வந்து இந்து கோவில்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இந்து திருமணங்கள்ல சொல்லப்படுற மந்திரங்களுக்கு கொச்சையான அர்த்தத்தை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்படி இந்து தர்மத்தை அழிக்கிறதா என்னோட நோக்கம்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். இப்ப எங்கன்னே தெரியல, ரொம்ப நாள் ஆளுக்கான மறுபடியும் சொல்லுவார் இந்து மதத்தை அழிக்கிறாங்க. ஆகையால வந்து இதுதான் மதவாதம். நாங்க பேசுறது மனிதவாதம். இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் மதவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. பாஜக மட்டும்தான் மனிதவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. சார், பாமக நடக்கிற குழப்பத்துக்கு பாஜகவோட தலையீடு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். இது இந்த கருத்தெல்லாம் யாருங்க சொல்றாங்க உங்களுக்கு? ஏங்க, உங்க வீட்டு குழாயில தண்ணி வரலனா கூட பாஜகவோட தலையீடு இருக்குன்னு சொல்லி சார். இல்லைங்க, பாஜக இடதுசாரி சிந்தனைகளோடு துவங்கப்பட்ட பாமக இன்னைக்கு வலதுசாரி சிந்தனை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு பிஜேபி வலதுசாரி கிடையாது. இந்த வலதுசாரி வாயில் சாரி எல்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க. நாங்க வந்து இந்திய தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தத்துவம் இந்திய தத்துவம். இடதுசாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வலதுசாரின்னு பேர் வச்சா அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்களுது இந்திய தத்துவம். மற்ற தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. கம்யூனிசம் வெளிநாட்டுல இருந்து வந்த தத்துவம், திராவிடம் கார்டுவெல்லுங்கிற வெள்ளக்காரன் கொடுத்த தத்துவம், காங்கிரஸ் ஆரம்பிச்சதே வெள்ளக்காரன் தான், இப்பயும் இத்தாலிக்காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இப்ப களத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்திய தத்துவத்தை பேசுகிற ஒற்றை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எங்களுடைய தத்துவம் இந்திய தத்துவம். இந்த வலதுசாரி வாயில் சாரின்ற டேக்கெல்லாம் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது ஒரு உட்கட்சி பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. அதுலயும் பாஜகவை தொடர்பு படுத்துபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீதான ஒரு பயத்தில் பாமக யாரும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. வெளில இருந்து யாராவது பூதி வாரி இந்த மாதிரி பொருள் ஏதாவது இந்து மக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஆட்சி வரணும், அப்படி கூட்டணி ஆட்சியில தான் எங்களுடைய கட்சி இடம்பெறும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவருடைய செயலுறவு பேசிட்டு யாரு அன்புமணி, அது தொடர்பு அவங்களுடைய கருத்து இல்லை சார். அவருடைய கூட்டங்கள் எல்லா கூட்டங்கள்லயும் அவர் வந்து கூட்டணி ஆட்சி தான் வரணும், கூட்டணி ஆட்சியில தான் எங்க கட்சி இடம்பெறும் அப்படின்றது. அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் இல்லை சார். இந்து மக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இது பண்றீங்க. இப்ப கிறிஸ்தவர் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, ஆதரவு இல்லாத பிஜேபி வளர்த்துருங்க. இல்ல, நாங்க அப்படிலாம் முன்னிலைப்படுத்தலைங்க. அதாவது இந்து மக்களை கொச்சைப்படுத்துவதை தமிழகத்தில் ஒரு அரசியலா பண்ணிக்கிறோம்.